வணக்கம், நான் உங்கள் தோழி நர்மதா. வெல்கம் டு நர்மதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் வீட்டு தோட்டத்தில் நாங்கள் செடி வச்சுருக்கோம். அதுவும் இந்த டப்பாவில் வச்சுருக்கோம். அதில் என்னென்ன இப்போதைக்கு செடி வச்சுருக்கோம், அதில் என்னென்ன காய் வந்திருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் எம்டியாக இருக்க டப்பாலெல்லாம் இன்னும் நாங்கள் மண் எதுவும் போடணும். நேற்று மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தண்ணி நிற்கிது அதில். இது பார்த்திங்கனாக்கா கொத்தமல்லி, அப்புறம் சைடில் தக்காளி வச்சுருக்கோம். தக்காளியில் பூ வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் கொத்தமல்லி போட்டிருக்கோம். போட்டு என்ன ஒரு வாரம் தான் ஆகுது, இன்னும் வரலை எதுவும். இதில் பார்த்திங்கனாக்கா பீட்ரூட்டு காய் எல்லாமே சின்ன சின்னதாக வந்திருக்கு. இதை பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது. பாருங்களேன், பீட்ரூட்டு கீழே சின்ன சின்ன காய் அழகாக வந்திருக்கு. இது காலிஃப்ளவர் செடி. இன்னும் காலிஃப்ளவர் எதுவும் வரலை. செடி மட்டும் நல்லா வளர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் காலிஃப்ளவர் வரும்னு நினைக்கிறேன். இதில் மண் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கோம். இதில் வெந்தயம் போட்டிருக்கோம். வெந்தயமும் நல்லா வளர்ந்து வந்திருக்கு. பார்க்கவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு இது தண்டிக்கீரை, பச்சை தண்டிக்கீரை. இது சகப்பு தண்டிக்கீரை எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. இது தக்காளியில் நல்லா பூ நிறையா வச்சுருக்கு. இது கிர்னி பழம். இதில் 1-2 தான் சின்னதாக காய் வச்சுருக்கு. இதில் எங்கன்னு தெரியல, நானும் தேடி தேடி பார்த்தேன், எங்கே இருக்குதுன்னு தெரியல. இன்னொரு செடியில் நிறையா காய் வச்சுருக்கு, காமிக்கிறேன் பாருங்கள். இதுவுமே தக்காளி செடி தான். தக்காளி நிறையா இருந்ததுனால எடுத்து நிறைய டப்பாவில் நட்டு வச்சிட்டோம். இதுதான் என்ன செடினே தெரியலைங்க, ஏதோ காய் வந்திருக்கு. இதனுடைய பேர் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நாங்கள் நூக்குள் தான் போட்டோம். நூக்குளும் சின்ன சின்னதாக தெரியுது பாருங்கள். செடி இதோ தெரியுதுங்களா, நூக்குள் செடி. இதில் விதை இருந்து இந்த மண்ணிலே வந்ததா என்னன்னு தெரியல. இது சின்ன வெங்காயம் நல்லா வந்திருக்கு. இதுலேயும் சின்ன வெங்காயம் போட்டோம், ஆனால் அந்தளவுக்கு இது வரலை, ஏன்னு தெரியல. இதிலேருந்து நாங்கள் தர்பூசணி செடியே போடலை. மண்ணிலே இருந்து இந்த எருவில் இருந்து வந்ததுங்க இந்த தர்பூசணி. நீட்டு தர்பூசணி போல் நல்லா வளர்ந்து 2 காய் வச்சுருக்கு. கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது பாருங்கள். இது தானாக வளர்ந்த செடி தாங்க. நாங்கள் எதுவும் விதைலாம் எதுவும் போடலை இதில், தர்பூசணிக்கு மட்டும். இது பார்த்திங்கன்னா பாலைக்கீரை நிறையா வந்துகிட்டே இருக்குங்க. எங்கள் வீட்டு ஓனர் நிறைய வாரம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இருந்தாலுமே திரும்ப திரும்ப நிறையா வளர்ந்துட்டே இருக்குங்க. இது கொத்தவரங்காய் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் செடி. இங்கே பாருங்கள், காயும் வச்சிருச்சு கொத்தவரங்காய். உள்ளக்க நிறைய காய் இருக்குங்க, சரியாக தெரிய மாட்டேங்குது வீடியோவில். பாருங்கள், நிறைய காய் இருக்குது பாருங்கள். எல்லா செடியிலுமே ஓரளவுக்கு பூ வச்சு காய் வச்சிருச்சுங்க. இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ண விதை தாங்க, நல்லா வளர்ந்துருக்கு. இன்னொரு கொத்தவரங்காய் செடி காமிக்கிறேன் பாருங்கள். அது பழைய விதைங்க, அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ண கொத்தவரங்காங்க. செம்ம ஹைட்டாக வளர்ந்துருக்குங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாமல் நான் எல்லா விதையும் ஒரே டப்பாவில் போட்டுட்டேங்க. அதனால் நல்லா வளர்ந்துருச்சு. வேறு எதுலேயும் எடுத்தும் வைக்க முடியல. சரி, எடுத்து வச்சாக்கா ஒரு வேளை வராமல் போயிடுமோ அப்படின்றதுனால நான் எடுத்து வைக்கவே இல்லைங்க. இது பழைய கொத்தவரங்காங்க. நிறையா போட்டோம், ஒரு 5-6 செடி தான் வளர்ந்தது. ஆனால் அதில் பார்த்திங்கனாக்கா நிறைய காய் வச்சிருச்சுங்க. அந்த கொத்தவரங்காவை கம்பேர் பண்ணும்போது இதில் காய் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் நிறைய காய் பாருங்களேன், எவ்வளோ தூரம் அப்படியே கொத்து கொத்தாக வச்சுருக்கு பாருங்கள். பார்க்கவே ஆசையாக இருந்ததுங்க. இதிலே தானாக முளைஞ்ச தர்பூசணிங்க. இது குண்டு தர்பூசணி, நல்லா பெருசாக இருக்குங்க. நம்ம எருவுலாம் போட்டோம் இல்லைங்க மண்ணில், அதிலேருந்து வளர்ந்ததுங்க. இதில் பாலைக்கீரை கொஞ்சமும் பச்சை மிளகாவும் விதை போட்டிருக்கோம். அந்த பச்சை மிளகாய் எடுத்து எல்லாத்தையும் வேறு டப்பாவில் மண் கொட்டி நடணுங்க. இது பட்டாணி செடிங்க. விதை தான் போட்டு வச்சோம், ஆனால் அப்போலேருந்து அது சின்னதாக தாங்க இருக்குது, அந்தளவுக்கு வளரலை, யார் தெரியல. இது நம்ம பொரியல் செய்வோம் இல்லைங்க, பீன்ஸு. அதிலே நீட்டு பீன்ஸுங்க. இது பைத்தங்காய் மாதிரி அதோட நீட்டாக வருதுங்க. இது பேர் சரியாக எனக்கு தெரில. ஆனால் இந்த டப்பாவில் இவ்வளோ தூரம் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலைங்க. அவ்வளோ தூரம் இருந்ததுங்க.
அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. நல்லா நீட்டாக பெருசாக வளர்ந்துருக்குங்க. நீங்களே பாருங்களேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இங்கே மேலேயும் ஏற்றி விட்ருக்கோம் பாருங்கள். இப்போ தான் அது சின்னதாக வந்திருக்கு. கீழே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. செம்ம சந்தோஷமாக இருக்குங்க இதை பார்க்குறதுக்கே. அதுவும் இந்த டப்பாவில் இவ்வளோ தூரம் பெருசாக வந்திருக்கு அப்படின்றது நினைக்கும் போதே ஆச்சரியமாக இருக்குங்க. அவ்வளோ தூரம் வந்திருக்குங்க. சரியாக நான் வீடியோவில் காமிக்கல உங்களுக்கு. நேரில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தெரியுது. இதில் எல்லாமே பச்சையாக இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக இதில் தெரியலைங்க. நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ காய் தொங்குதுங்க உள்ளெல்லாம் கூட அந்த சைடில். இங்கே பாருங்களேன் எவ்வளோ நீட்டு பாருங்களேன். நான் தாங்க தண்ணி விடுவேன். தண்ணி விட்டதுக்கு அப்புறமும் எப்போயாவது ஒரு தடவை வெளில வந்தேனாக்கா வந்து பார்த்துட்டு போவேங்க இந்த செடியை மட்டும். அவ்வளோ ஆசையாக இருக்குங்க எனக்கு இதை பார்க்குறதுக்கே. அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவோம். காலைல ஏஞ்சதும் வந்து பார்ப்பேன், ஈவினிங் டைமில் வந்து பார்ப்பேன், மதியத்தில் வந்து பார்ப்பேங்க. இது வந்துட்டு சோளங்க. 5 சோளம் விதை போட்டேன். 4 சோளம் வந்துருந்ததுங்க நல்லா. சோளத்தில் வந்துட்டு பூ வச்சுருக்கு. இனிமேல் சோளமும் வைக்குங்க. வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்துட்டு தக்காளி செடியும் செடி பீன்ஸுங்க. இதுவுமே தக்காளி செடி தாங்க. இது வந்துட்டு அந்த அது பேர் வந்துட்டு மறந்துட்டேனே. கிர்னி பழங்க. அது உள்ளே தெரியுது பார்த்திங்களா காய். இப்போ சீசனாக என்னன்னு தெரியலைங்க. நிறைய காய் வருது. ஆனால் வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே வெம்பி போகுதுங்க. ஆனால் நிறைய இருக்குங்க காய் இதில். இது வந்துட்டு சின்ன வெங்காயங்க. இது வந்து கேரட்டு, தக்காளி எல்லாம் வச்சுருக்கோங்க. இன்னும் கேரட்டு வந்திருக்கான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகணும் போலங்க. இது வந்து பூசணி கொடிங்க. அது பாருங்கள் ஒரு பூசணிக்காய் வச்சுருக்கு. நிறையா பூசணிக்காய் வச்சுருக்குங்க பிஞ்சு. அதுவுமே ஒரு மாதிரி வெம்பி போகுதுங்க. இது வந்து சொரக்காங்க. சொரக்காய் நல்லா பெருசாகிடுச்சுங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். நல்லா பெருசாகிடுச்சு பாருங்கள். இதுலேயுமே நிறைய பிஞ்சு வச்சுதுங்க. எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி காஞ்சி வெம்பி போயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சொரக்காய் இருக்குது பாருங்கள். அந்த சொரக்காயோட கொஞ்சம் சின்ன சொரக்காங்க இது. சொரக்காமே இந்த சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நிறைய பிஞ்சு வந்து காஞ்சிடுச்சு பாருங்கள். அடுத்தது வந்து பீக்கங்காய் பாருங்கள். பீக்கங்காவும் நல்லா இருக்குங்க. இது வந்து புடலங்காங்க. புடலங்காவும் நல்லா வந்திருக்குங்க. 2 புடலங்காய் இருக்குங்க. இந்த சைடில் ஒன்று இருக்குது பாருங்கள். வெயிலில் வீடியோ எடுத்ததுனால சரியாக தெரிய மாட்டேதுங்க. நல்லா பெருசாகவே இருந்ததுங்க புடலங்காய் 2மே. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்துட்டு செடி வளர்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி செடி வளர்த்துருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். எனக்கு வந்து செடி வளர்க்குறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் பூச்செடிலாம் வளர்க்க ரொம்ப பிடிக்குங்க. நான் நிறையா பூச்செடி வளர்த்துட்டேங்க. எல்லாமே செத்து போச்சுங்க. இனிமேல் இன்னும் நிறையா வளர்க்கணுங்க. இது வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போவே சூப்பராக இருக்குங்க. இன்னும் வந்துட்டு இந்த எம்டி டப்பாலெல்லாம் மண் போட்டு இன்னும் நிறையா செடி வச்சுன்னா செம்ம அழகாக இருக்குங்க. இன்னமும் டப்பா இருக்குங்க. அந்த டப்பாலாம் இன்னும் வந்துட்டு இதை மாதிரி வச்சு மண் போட்டு வைக்கணுங்க. இது வந்து இன்னொரு இடத்துலங்க வாழையும் பப்பாளியும் வச்சுருக்கோம். கீழே வந்து புதினாலாம் நட்டு வச்சுருக்கோம். ஆனால் அந்த அளவுக்கு வரலை. பார்ப்போங்க, திரும்ப வச்சு பார்ப்போம். ஒரு சிலதெல்லாம் புதினாலாம் வந்திருக்குங்க. முதல்ல ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாவல் மரத்தில் வெறும் பூவாக இருந்தது. இப்போ வந்துட்டு அந்த பூவெல்லாம் காயாக மாறிடுச்சுங்க. நிறையா காய் வச்சுருக்குங்க. இன்னும் ஒரு 2 மாதத்தில் வந்துட்டு நாவப்பழமே வந்துடும் போலங்க. அவ்வளோ காய் வச்சுருக்குங்க. அந்த வீடியோவில் சரியாக தெரிய மாட்டுதுங்க. இதெல்லாம் வந்துட்டு எங்களுடைய சொந்த தோட்டம் இல்லைங்க. நாங்கள் தங்கியிருக்க வீட்டோடைய ஓனருடையதுங்க இதெல்லாம்.
இது வந்துட்டு நாங்கள் இங்கே தங்கி இந்த செடி எல்லாமே வந்து நாங்கள் பார்த்துக்குறோங்க, அவ்வளோதாங்க. இது வந்துட்டு கொய்யா மரங்க. கொய்யா மரத்தில் இப்போ தான் காய் வச்சுருக்குங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் காய் வச்சுருக்குங்க. இந்த மரத்தில் இங்கே பாருங்கள், இந்த மரத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் காய் வச்சுருக்கு. இப்போ தானே காய் வச்சுருக்கு அப்படின்ட்டு பார்த்தா கீழே பார்த்தா ஒரு கொய்யா பழம் கிடக்குதுங்க. இது வந்துட்டு சப்போட்டா மரங்க. இதுலேயுமே வந்துட்டு காய் வச்சுருக்குங்க நிறையா. பாருங்கள், சின்ன சின்னதாக இப்போ தான் காய் வைக்கிதுங்க. இது வந்துட்டு சின்ன நெல்லிக்காய் மரங்க. நல்லா வளர்ந்துருக்குங்க. டப்பாவில் தான் வச்சுருக்கோம். நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு டிசம்பர் செடிங்க. இதோ பாருங்கள், குட்டி குட்டியாக அழகாக கீழே ஃபுல்லாக வச்சுருக்கோங்க. முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிசம்பர் பூ பறிக்கிற செடி. அது இப்போ நல்லா வளர்ந்துருச்சுங்க. இதிலருந்து எடுத்து டப்பாவில் வந்து நட்டு வச்சு அது வளர்ந்ததுக்கப்புறம் கீழே எடுத்து வச்சுருக்கோங்க. இது வந்து செம்பருத்தி செடி. இது வந்து லெமன் செடி. லெமன் டப்பாவில் தான் வச்சுருக்கோம். இதெல்லாம் முருங்கை. இதில் குண்டு மல்லி, புதினா, இது முல்லைப்பூ செடி. இந்த டப்பாலெல்லாம் காசரிக்கீரை, பச்சை மிளகா, ரோஸ் செடி, குண்டு மல்லி, அப்புறம் கற்பூரவள்ளி எல்லா செடியுமே இருக்குங்க. அவ்வளோதாங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பாய்.